மலைகளிலே மணிக்கணக்காய் காத்திருக்கிறார்கள். 48 மணி நேரம் காத்திருந்து யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு தாகம் என் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கிடைக்காதா? என் மன அழுத்தங்கள் மாறாதா? ஆனால் இயேசு நாம் இருக்கிற இடத்துக்கு நம்மை தேடி வந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்த வாழ்க்கையை மாற்றிவிட்டார். என் அன்புடைய பிள்ளையே, நன்றாக கவனிக்க வேண்டும். கவனிங்க, என சொல்லுவேன். அவர் கிட்ட வந்தார். He came near unto me. He knows my position. He knows my circumstances. He knows everything. என்னுடைய இருளை அறிவார், என்னுடைய தவிப்பை அறிவார், என் சஞ்சலத்தை அறிவார், என் வேதனை அறிவார், என் எல்லாவற்றை அறிவார். உன் வேதனை யாருக்கு தெரியும்? உன் வேதனை யாருக்கு புரியும்? அப்படிப்பட்ட உலகத்துல 7ஆம் அதிகாரம் லூக்கா 7:14 அவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, மனதுருகி 2வது அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து, இன்றைக்கு விலகி போகிற ஒரு உலகம், பாடுகளை பார்த்து, துன்பங்களை பார்த்து, வியாதியை பார்த்து, அநேக குடும்பங்களை பார்க்கிறேன். கணவனுக்கு வியாதி, மனைவி கிட்டே போறதில்லை. மனைவிக்கு வியாதி, கணவன் கிட்ட கூட போய் பார்க்கறது இல்லை. இந்த கொரோனா காலத்துல பாருங்களேன், தெரிந்த அநேக குடும்பங்கள், கணவன் ஒரு அறையில், மனைவி இன்னொரு அறையில், ஒருவரை பார்க்க முடியாது. ஆனால் தேவன் சொல்கிறார், எந்த நிலையிலும் இந்த கொரோனாவின் காலத்துல எத்தனையோ தேவ மனிதர்கள் மரித்து போனார்கள். அடக்கம் பண்ண ஆள் இல்லை. எல்லாருக்குமே ஒரு பயம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், He came the time of death. உன் மரணத்தின் விளிம்பிலே உன் கிட்டே வந்து உன் தேவைகளை சந்திக்கிறவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்ற ரட்சிப்பு நம்மால் உண்டானதல்ல, நம்முடைய புண்ணியத்தினால் உண்டானதல்ல, நம்முடைய கிரிகளால் உண்டானதல்ல, அவருடைய கிருபையினாலே. இன்றைக்கு நீங்கள் யாரா இருக்கிறீர்களோ அது அவராலே, இரக்கத்தினால், கிருபையினால், தயவினால், அவருடைய காருண்யத்தினால். ஜனங்கள் இன்றைக்கு அநேகரை மறந்து போகிறார்கள். டுடே வாட் ஐ ஆம், இன்னைக்கு நான் யாரா இருக்கிறேன் என்பதற்கு அவர்தான் காரணம். நீரே காரணர். அவர்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மூல ஆதாரம். ஜனங்கள் இன்றைக்கு அதை மறந்து போகிறார்கள். யோசித்து பாருங்கள். அவர் கிட்ட வந்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஜீசஸ் never invited. இயேசு அந்த மரண வீட்டிற்கு அழைக்கப்படவில்லை. அழைக்கப்படாமலேயே அவர் கிட்ட வருகிறவர். He came near unto me. அவர் அழைக்கப்படாமலேயே விட்டு வருகிறவர். உன்னை வாழ வைக்க, அற்புதம் செய்ய, உன்னையும் இந்த பூமியிலே ஒரு சாட்சி உள்ள மனிதனாய் நிறுத்த, உன் வாழ்விலும் கர்த்தர் உன்னிலும் உன் மூலமாயும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய. தேவன் செய்த அவருடைய ரட்சிப்பில 3 காரியங்கள் இருக்கிறது. பர்ஃபெக்ட்.